வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழின் எரிபொருள் நிலவரம் குறித்து வெளியாகிய புதிய அறிவிப்பு. இறந்த சடலத்துடன் தகாத உறவு கொண்ட மூவர், போலீசாரின் அதிரடி. ஐக்கிய அரபு ராஜ்ய ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்திக் கொண்ட அனுரகுமார திசாநாயக்க. கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் மற்றொரு ஈரானிய கப்பல். அரசு தொழிலுக்காக காத்திருப்போருக்கு வெளியாகிய முக்கிய அறிவிப்பு. தரமற்ற நிலக்கரியால் 848 கோடி இழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கான எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருளுக்கான வரிசை தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் இவ்விடயத்தை தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் களஞ்சிய சாலைகளில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தொடர்ச்சியாக பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாளைய தினம் 2,90,400 லிட்டர் பெட்ரோல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மார்ச் 7ஆம் திகதி முதல் 2, 3 ஆகிய திகதிகளிலும் பல லிட்டர் பெட்ரோல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமித்து வைப்பதன் மூலம் ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலையை உருவாக்குவதாகவும் இதனை தவிர்க்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள 36 பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருள் நிலையங்களுக்கும் எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் டிகோயா கிழக்கின் ஆதார மருத்துவமனையில் யுவதியின் உடல் தொடர்பில் அத்துமீறி செயற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் உள்ளக விசாரணைகளை மருத்துவமனை நிர்வாகம் ஆரம்பித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினருக்கு இன்று மாலை வரை எவரும் முறைப்பாடுகளை முன்வைக்கவில்லை என ஹட்டன் காவல் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கிழங்கன் ஆதார மருத்துவமனையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. 23 வயது யுவதி ஒருவர் கடந்த 23ஆம் திகதி உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் மரண விசாரணை பின்னர் உடலம் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா மருத்துவமனைக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த நாள் அதிகாலை வேளையில் பிணவரைக்குள் பிரவேசித்த மருத்துவமனையின் 3 பணியாளர்கள் உடல் தொடர்பில் அத்துமீறி செயற்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகத்துக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் மருத்துவமனை நிர்வாகம் எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தி மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இதன் பின்னே மருத்துவமனையில் இருப்பவர்கள் சிசிடிவி கேமராக்களை புலனாய்வு செய்துள்ளனர். குறித்த சிசிடிவி கேமராக்களில் குறித்த 3 நபர்களும் உடல்கள் மீதும் குறித்த பகுதிக்கு செல்லும் காட்சிகள் வெளியாகி மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஷயீத் அல் நஹ்யானுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் மற்றும் பல அரபு நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் நடத்தியுள்ள நேரடி தாக்குதல்களை கண்டித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் இறையாண்மை, பாதுகாப்பு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அந்த நாடு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இலங்கை தனது ஆதரவை தெரிவிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதிபட தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த ஷேக் முகமது பின் சஜீத் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு ஆதரவாக நின்றதற்காக ஜனாதிபதிக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த உரையாடல் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்ய ஜனாதிபதி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடல் எல்லைக்குள் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் கப்பல் ஒன்று இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக அரசாங்கத்திடம் இருந்து தெளிவான அறிக்கை தேவை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட சஜித் பிரேமதாச
அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலின் டார்பிடோ உதவியுடன் நேற்று கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாகவும் அரசாங்கம் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும். ஈரானிய கப்பலில் இருந்த மக்களின் உயிரை காப்பாற்றியதற்காக இலங்கை இராணுவத்தை பாராட்டுகிறேன். எனினும் ராஜதந்திர சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து இன்னும் தெளிவாக அறிக்கை வெளியிடவில்லை. நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டி ஒரு கடுமையான சூழ்நிலை உருவாகியுள்ளது. நாட்டுக்கு அருகில் இதுபோன்ற ஒரு கப்பல் அளிக்கப்பட்டதை அரசாங்கம் சபைக்கு அறிவிக்க தவறியது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அரசியலமைப்பு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தடையாகவே காணப்படுகிறது. காலி காராபட்டிய மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட ஈரானிய பிரஜைகளின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு மருத்துவர்கள் 40 அடி கொள்கலன்களை கோரியுள்ளனர். அரசாங்கம் இதுகுறித்து கவனம் செலுத்தும் என்று நம்புகிறேன். நமது நாட்டின் கடல் எல்லைகளில் நடைபெறும் நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் அறியாமல் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வாறு பிரச்சினை ஏற்படாது என்று கூறினீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையின் அரசு சேவையில் நிலவும் 15,839 புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வமான அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் மாகாண சபைகளில் நீண்ட காலமாக நிலவி வரும் வெற்றிடங்களை நிரப்பும் நோக்கில் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 டிசம்பர் 30 அன்று அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட இந்த குழு பொது சேவையின் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை ஆய்வு செய்து இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான ஆட்சேர்ப்புகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்களில் இடம்பெற உள்ளதாகவும் முக்கிய அமைச்சுக்களின் விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய 9 நிலக்கரி கப்பல்களில் தரமற்ற நிலக்கரி இருந்ததால் கிட்டத்தட்ட 848 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய மேம்பாடு தொடர்பான நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவிடம் பொது பயன்பாட்டு ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு கப்பலும் 300 மெகாவாட் உற்பத்தி செய்ய முடியாது என்பதை அறிக்கையை சுட்டிக்காட்டுவதாக குழுவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிகார் தெரிவித்தார். நிலக்கரியின் சாம்பல் அளவு 12% அதிகமாக இருந்ததாகவும் தரமற்ற நிலக்கரிக்கு இன்னும் அபராதம் வசூலிக்கப்படவில்லை என்றும் MP குற்றம் சாட்டியுள்ளார். இதனை நினைவூட்டும் மின்னஞ்சல் செய்திகள் மட்டுமே அனுப்பப்பட்டதால் உடனடியாக அபராதம் விதிக்க பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய 9 நிலக்கரி கப்பல்கள் தொடர்பான சிறப்பு அறிக்கையை துறைசார் மேற்பார்வையை மேற்கைவிடும் நீர்வளம் மற்றும் நீர் மூலோபாய மேம்பாட்டுக்கான நாடாளுமன்ற குழுவிடம் பொது மேம்பாட்டு ஆணையம் ஒப்படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.